வழக்கமா நாம வரலாற்ற படிக்கும்போது, அது ஒரு கணக்கு புத்தகம் மாதிரியோ, இல்லன்னா ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரியோ தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, எந்த வருஷம் போர் ஆரம்பிச்சது, எத்தன பேர் இறந்தாங்கன்னு ரொம்ப கச்சிதமா இருக்கும். ஆமா ஆமா. ஒரு எக்ஸ்ரேல உடைஞ்ச எலும்பு எவ்வளவு தெளிவா தெரியுமோ அந்த மாதிரி துல்லியமா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல எலும்பு மட்டும் தான் தெரியும். அந்த மனுஷன் அனுபவிச்ச வலியோ, வேதனையோ கண்டிப்பா தெரியாது. உண்மைதான். வரலாற்று புத்தகங்கள்ல அந்த வலி எப்பவுமே மறைக்கப்பட்டுடும். அதனால தான் உங்கள இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பயணத்துக்கு கூட்டிட்டு போறோம். இந்த ஆழமான உரையாடலோட நோக்கம் உலகப் போர்கள பத்தி நாம நெறைய படிச்சிருந்தாலும், அந்த போரோட உண்மையான கொடூர முகத்த ஒரு சின்ன பையனோட பார்வையிலிருந்து பார்க்க போறோம். அதாவது எந்த அரசியல் சார்பும் இல்லாத ஒரு தூய்மையான பார்வை. எக்ஸாக்ட்லி. கூடவே கூண்டுக்குள்ள இருந்த ஒரு வாயில்லா ஜீவனோட பார்வையிலிருந்தும் இத புரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நாம பேச போற குறிப்புகள் பழைய மெட்ராஸின் புலி, அதாவது த டைகர் ஆஃப் ஓல்டு மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு நிஜமான நெஞ்ச உழுக்குற பதிவிலிருந்து எடுக்கப்பட்டது. வரலாற்ற எப்போதுமே வெற்றி பெற்றவர்களோ இல்ல பெரிய அரசியல் தலைவர்களோ தான் எழுதுவாங்க. ஆனா இந்த சம்பவம் ஒரு மாபெரும் உலகப் போர் எப்படி சாமானியர்களோட வாழ்க்கையில புகுந்து, குறிப்பா ஒரு குழந்தையோட உலகத்தை சுக்குநூறா உடைக்குது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. ஆமா. இத புரிஞ்சுக்க நாம 1930களோட இறுதி பகுதிக்கு, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த பழைய மெட்ராஸ்க்கு போகணும். நீங்க அந்த பழைய மெட்ராஸ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப அமைதியான ஒரு நகரம் அது. கண்டிப்பா. பரபரப்பான வீதிகள், ஒரு பக்கம் மாட்டு வண்டிகள் போய்க்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டிராம் வண்டிகள் மெதுவா ஊர்ந்து போற சத்தம் கேக்குது. வீதிகள்ல அந்த காலனித்துவ கட்டிடங்களோட பிரம்மாண்டம் தெரியுது. அங்க இருக்கிற ஒரு நடுத்தர வர்க்க வீட்ல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஆமா. அந்த பையனோட அப்பா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட தலைமையிடமா இருந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு ஒரு சாதாரண கிளார்க்கா வேலைக்கு போறாரு. அம்மா குழந்தைங்களுக்கு மதியம் உணவு கட்டி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. இது அன்றாட மெட்ராஸோட ரொம்ப சாதாரணமான ஒரு காலை பொழுது. அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண கிளார்க்கோட பையனுக்கு ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். நிஜமாவே பெரிய விஷயம்தான் அது. ஆமா. அந்த பையனுக்கு வகுப்பறை தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய ஜன்னல். நாம எல்லாம் படிச்ச மாதிரியான மர பெஞ்சுகள், பெரிய கரும்பலகை, சுவத்துல தூங்குற தென்னிந்திய வரைபடம், இப்படி ஒரு சூழல். அங்கதானே அந்த வரலாற்று ஆசிரியர் வர்றாரு. கரெக்ட். அந்த வகுப்பறையில திரு கோபால் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு. அன்னைக்கு அவர் சோழ பேரரசு பத்தி பேசுறாரு. சோழர்களோட பிரம்மாண்டமான கப்பற்படை, கடல் கடந்து அவங்க செஞ்ச போர்கள், குறிப்பா அவங்களோட வீரத்தோட அடையாளமா பறந்த புலிக்கூடி பத்தி ரொம்ப உணர்ச்சிகரமா விவரிக்கிறாரு. அட, அந்த வயசுல வீரக்கதைகளை கேட்கும்போது எந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு ஆச்சரியம் வரும்ல, அந்த பையனுக்கும் வந்திருக்கு. கண்டிப்பா. உடனே அந்த பையன் ஆர்வமா, சார், நீங்க நிஜமான புலிய பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆசிரியர் இல்லப்பா, புலிகள் எல்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கும். ஆனா நாளைக்கு நான் உங்களுக்கு அதோட ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ. ஆனா அந்த நாள் முழுக்க அந்த பையனோட மனசுல அந்த புலி பத்தின கற்பனை தான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆமா. வரலாறு அந்த புலிய ஒரு போர் வீரனாவும் வலிமையின் அடையாளமாவும் அவனுக்குள்ள பதிய வைக்குது. இப்போ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்தான் அந்த பையனோட பார்வையே மொத்தமா மாத்துது. அதே பள்ளிக்கூடத்துல உயிரியல் ஆசிரியை மிஸ் மேரி பாடம் எடுக்கறாங்க. அங்கதான் அந்த முக்கியமான கேள்வி வருது. ஆமா. அந்த பையன் ரொம்ப தயங்கிக்கிட்டே ஒரு கேள்விய கேக்குறான். மிஸ், புலிகள் ரொம்ப கொடூரமான விலங்குகளா? அது மனுஷங்கள அடிச்சு சாப்பிடுமா? அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆசிரியை ரொம்ப இயல்பா, இல்லப்பா, புலிகள் கொடூரமானவை கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுங்க பசிச்சா உயிர் வாழ்றதுக்காக மட்டும்தான் வேட்டையாடும். யாராவது அதை அச்சுறுத்தினா மட்டும்தான் தற்காப்புக்காக அது மனிதர்களை தாக்கும். மத்தபடி அதுங்க ரொம்ப அமைதியான விலங்குகள்னு புரிய வைக்கிறாங்க. வந்து இந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க. இருட்டுல கட்டிலுக்கடியில ஏதோ பூதம் இருக்குன்னு பயந்து நடுங்குற ஒரு குழந்தைக்கு லைட்ட போட்டு அங்க இருக்கிறது பூதம் இல்ல, ஒரு பழைய பொம்மைதான்னு காட்டி அந்த பயத்தை போக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒப்பீடு இது. இல்லையா பின்னு? அதுவரைக்கும் புலி மேல அவனுக்கு இருந்த கொடூரமான மிருகம் அப்படிங்கிற பிம்பம் அங்கேயே உடைஞ்சு போகுது. ஒரு விதமான மரியாதையும் ஆச்சரியமும் அவனுக்குள்ள வருது. கல்வியும் அறிவியலும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே அதுதான். ஒரு விஷயத்தை பத்தின அறியாம இருக்கும்போது தான் அதை பத்தின பயமும் இருக்கும். கொடூரமான அரக்கன் அப்படிங்கிற எண்ணம் மாறி, அதுவும் இந்த பூமியில உயிர் வாழ போராடுற ஒரு ஜீவன் தான் புரியும் போது அந்த பையனோட உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அதனாலதான் அந்த புகைப்படத்தை பார்க்க அவன் அவ்வளோ ஆர்வமா காத்திருக்கான்.
ஆமா. அடுத்த நாள் அந்த வரலாற்று ஆசிரியர் ஒரு பிரிட்டிஷ் வன அதிகாரி எடுத்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தை காட்டுறாரு. அந்த படத்திலேயே அந்த புலி அவ்வளவு கம்பீரமா ஒரு அரசனை போல இருக்கு. இத தாண்டி அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா ஒரு சூப்பரான செய்தியோட வீட்டுக்கு வராரு. அந்த பீப்பிள்ஸ் பார்க் மிருக காட்சிசாலை விஷயம் தானே? பீப்பிள்ஸ் பார்க்ல அரசாங்கம் புதுசா ஒரு மிருக காட்சி சாலைய திறக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. பையன் உடனே கேக்குற கேள்வி, அப்பா அங்க புலி இருக்குமா அப்படிங்கிறது தான். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாரு. அட! இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மாதிரி டிவியோ இன்டர்நெட்டோ நேஷனல் ஜியோகிராபிக் சேனலோ இல்லாத ஒரு காலம் அது. காட்டுக்குள்ள மட்டுமே வாழக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விலங்க நேர்ல பார்க்க போறோங்கிற அந்த எதிர்பார்ப்பு அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா மெட்ராஸ் மக்களுக்கே அது ஒரு மாபெரும் கொண்டாட்டமா தான் இருந்திருக்கும். உண்மைதான். மிருக காட்சிசாலை திறந்த நாளே குடும்பத்தோட அங்க போறாங்க. இரும்பு கம்பிகளுக்கு பின்னாடி அவன் இதுவரைக்கும் கற்பனையிலையும் புகைப்படத்திலையும் மட்டுமே பார்த்த அந்த புலி நிக்குது. அத பார்த்ததிலிருந்து ஒவ்வொரு வார இறுதியிலயும் அந்த பையன் புலிய பார்க்க மிருகக்காட்சி சாலைக்கு போயிடுறான். ஆமா. ஒரு கட்டத்துல அவன் அந்த கூண்டுக்கு வெளியே அமைதியா போய் நிக்கும் போதெல்லாம் அந்த புலி மெதுவா நடந்து அவன் பக்கத்துல வருது. அந்த புலிக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையில எந்த வார்த்தைகளும் இல்லாத ஒரு மௌனமான நட்பு உருவாகுது. இப்போ இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது, நீங்க சொல்லுங்க. கேளுங்க. உண்மையிலே ஒரு கொடிய காட்டு விலங்குக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் இடையில இப்படி ஒரு பிணைப்பு சாத்தியமா? ஒருவேளை அந்த பையனுக்கு புலிய ரொம்ப பிடிக்குங்கிறதால அது தங்கிட்ட பழகுதுன்னு அவனாவே தான் கற்பனை உலகத்துல நினைச்சுக்கிறானா? விலங்கியல் மற்றும் உளவியல் ரீதியா பார்த்தா இது முற்றிலும் சாத்தியமான ஒண்ணுதான். ஏன்னா மிருகங்களுக்கு மனிதர்களோட உடல் மொழிய படிக்கிற திறன் ரொம்ப அதிகம். அப்படியா? ஆமா. மனிதர்களோட இதய துடிப்பு, அவங்க வெளிப்படுத்துற பதற்றம், இது எல்லாம் விலங்குகளால துல்லியமா உணர முடியும். யார் தங்களை அச்சுறுத்த வர்றாங்க, யார் அமைதியா அன்பா வர்றாங்க அப்படிங்கறத விலங்குகள் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடும். ஓஹோ, அப்ப அந்த பையனோட அமைதிதான் காரணமா? எக்ஸாக்ட்லி. தினசரி அந்த மிருக காட்சி சாலைக்கு வர்ற கூட்டத்தோட சத்தம், கூச்சல், பயமுறுத்துற செயல்களுக்கு மத்தியில இந்த சிறுவன் எந்த விதமான பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா நிக்கிறான். அந்த அமைதி அந்த புலிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு கொடுத்திருக்கும். அடடா! இது இயற்கையோட ஒரு தூய்மையான பிணைப்பு. இதுல எந்த கற்பனையும் இல்ல, இது நிஜம். கேட்கவே அவ்ளோ அழகா இருக்கு. ஆனா இப்படி ஒரு தூய்மையான அமைதியான உலகத்தை இந்த மனிதர்களோட உலகம் சும்மா விட்டுடுமா என்ன? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமா, அந்த அமைதியான மெட்ராஸ் நகரத்துக்குள்ள 2ஆம் உலகப் போரோட இருள் மெல்ல மெல்ல நுழையுது. நியூஸ் பேப்பர்ல தினமும் போர் பத்தின செய்திகள் வர ஆரம்பிக்குது. வானத்துல எந்த நேரத்திலயும் குண்டுகள் விழலான்னு எச்சரிக்கிற அந்த சைரன் சத்தங்கள் ஒலிக்கத் தொடங்குது. ராத்திரியில வெளிச்சம் தெரியாம இருக்க வீடுகள்ல பிளாக் அவுட் திரைகள் போடச் சொல்றாங்க. அந்த நகரமே ஒரு விதமான மரண பயத்துல உறைஞ்சு போகுது இல்லையா? ஆமா. மெட்ராஸ் நகரத்துக்கு அந்த பயம் வர்றதுக்கு ரொம்ப அழுத்தமான வரலாற்று காரணங்கள் இருந்துச்சு. முதலாவது உலகப் போரோட சமயத்துல, அதாவது 1914ல எஸ்எம்எஸ் எம்டென் அப்படிங்கிற ஜெர்மன் கப்பல் மெட்ராஸ் துறைமுகத்துல குண்டு வீசுச்சுல. ஆமா, அந்த எம்டன் பயம். கரெக்ட். அந்த அதிர்ச்சியில இருந்தே மக்கள் இன்னும் முழுசா மீளல. எம்டன் பயம் மெட்ராஸ் மக்களோட மரபணுவிலேயே பதிவாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2ஆம் உலகப் போர்ல ஜப்பானிய படைகள் சிங்கப்பூரை வீழ்த்தினப்போ அடுத்து மெட்ராஸ் மேலதான் வான்வழி தாக்குதல் நடக்கும்னு ஒரு பெரிய வதந்தி பரவி இருந்துச்சு. அந்த பதற்றம் அரசாங்கத்தையும் தொற்றிக்கிச்சு. அந்த பதற்றத்தோட உச்சகட்டமா தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கொடூரமான முடிவை எடுக்குது. ரொம்பவே துயரமான முடிவு அது. ஆமா, ஒருவேளை ஜப்பான் படைகள் வான் வழியா குண்டு வீசி பீப்பிள்ஸ் பார்க் மிருகக்காட்சி சாலையோட கூண்டுகள் உடைஞ்சா உள்ளே இருக்கிற காட்டு விலங்குகள் தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துடும். அது மக்களுக்கு பெரிய ஆபத்தா மாறும்னு அரசாங்கம் பயப்படுது. அதனாலதான் அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. அதனால மிருகக்காட்சி சாலையை மூடுறதோட மட்டும் இல்லாம உள்ளே இருக்கிற ஆபத்தான விலங்குகளை சுட்டு கொல்லவும் உத்தரவிடுறாங்க. இத வாசிக்கும் போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. இது மெட்ராஸ்ல மட்டும் நடக்கல. 2ஆம் உலகப் போர் சமயத்துல லண்டன் மிருக காட்சி சாலை, அதே போல ஜப்பான்ல இருக்கிற உவேனோ மிருக காட்சி சாலைன்னு உலகத்தோட பல நாடுகள்ல இந்த மாதிரி கொடூரமான விலங்கு வதைகள் நடந்திருக்கு. அட பாவமே! தற்காப்பு அப்படிங்கிற பேர்ல அரசாங்கங்கள் ரொம்ப ஈவியரக்கமே இல்லாத லாஜிக்கலான முடிவுகள் எடுப்பாங்க. போர் ஒரு சமூகத்தோட கருணையை எப்படி மொத்தமா அழிச்சிடுதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். ஆனா நீங்க சொல்ற அந்த லாஜிக் எனக்கு கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாததா இருக்கு. போருங்கிறது மனிதர்களுக்கு இடையில, ராணுவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு அதிகார பிரச்சனை. உண்மைதான். இந்த முட்டாள்தனமான போருக்காக கூண்டுக்குள்ள எந்த தப்பும் செய்யாம அடைபட்டு கிடக்கிற ஒரு விலங்கு ஏன் தன் உயிரை கொடுக்கணும்?
எந்த தர்க்கத்தை வச்சு பார்த்தாலும் இது ஒரு விசித்திரமான கொடூரம் இல்லையா? வன்முறைக்கு முன்னாடி தர்க்கம் எப்போதுமே தோத்து போயிடும். போரோட முதல் பலியே மனிதாபிமானம்தான். மனிதர்களோட பாதுகாப்புக்காக மற்ற ஜீவன்களோட வாழ்ற உரிமையை நாம ரொம்ப சுலபமா பறிச்சிடுறோம். அந்த பையனுக்கும் இப்போதான் ஒரு பெரிய முரண்பாடு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆமா, புலிகள் கொடூரமானவையான்னு கேட்ட அதே பையனுக்கு இப்ப மனிதர்கள் எவ்வளோ கொடூரமானவங்கன்னு தெரிய வருது. விலங்குகள் காரணமில்லாம யாரையும் தாக்காதுன்னு ஆசிரியர் சொன்னது அவனுக்கு புரிஞ்சது. ஆனா மனிதர்கள் தங்களோட கற்பனையான பயத்துக்காக எந்த தப்பும் செய்யாத ஒரு விலங்க கொல்றாங்க அப்படிங்கறத ஒரு குழந்தையோட மனசால எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் ரொம்ப கஷ்டம். அந்த பையன் தான் அப்பா கிட்ட போய் என் புலி யாரையும் எதுவும் பண்ணாதுப்பா, அது ரொம்ப அமைதியானது அப்படின்னு ரொம்ப தவைப்போட சொல்றான். பாவம் அந்த பையன். ஆனா அவங்க அப்பாவால எந்த பதிலும் சொல்ல முடியல. அவர் அமைதியா நிக்கிறாரு. அந்த அமைதி ரொம்ப கனமானதா இருக்கு. அந்த அப்பாவோட அமைதி அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கையாளாகாத நிலையத்தான் காட்டுது. அதிகாரத்துக்கும் போரோட அரக்கத்தனத்துக்கு முன்னாடி ஒரு தனி மனிதனால, குறிப்பா ஒரு அப்பாவால தன் பையனோட தூய்மையான உலகத்தை காப்பாத்த முடியலைங்கிற அந்த வலி அந்த அமைதியில இருக்கு. அரசாங்கம் முடிவு பண்ணிட்டா சாதாரண மனுஷனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வாரம் கடந்து போகுது, அடுத்த வார இறுதி வருது. அரசாங்கம் எடுத்த முடிவு எதுவுமே புரியாத அந்த சிறுவன் வழக்கம் போல மிருகக்காட்சி சாலைக்கு ஓடுறான். ஆனா அங்க சூழலே வேற மாதிரி இருக்குமே. ஆமா, விலங்குகளோட எந்த சத்தமும் இல்ல. கூண்டுகள் எல்லாம் காலியா கிடக்கு. எங்கும் ஒரு மயான அமைதி. காத்துல காய்ந்த சருகுகள் பறக்கிற சத்தம் மட்டும்தான் கேக்குது. தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், தான் வழக்கமா பாக்குற ஒரு இடம் திடீர்னு வெறுமையா இருக்கும்போது ஒரு குழந்தையோட மனசு எவ்வளவு உடையும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அதுவும் அவன் ரொம்ப நம்புன ஒரு நட்பு அங்க இல்லங்கிறத உணரும் அந்த நிமிஷம் ரொம்ப பயங்கரமானது. அப்போ அங்க சில ஆட்கள் ஏதோ ஒரு பெரிய உருவத்தை தூக்கிட்டு போறத அந்த பையன் பாக்குறான். அது வேறு யாரும் இல்ல, அவனோட புலி. ஐயோ! எந்த புலி அவனு கண்டதும் கம்பீரமா நடந்து வந்துச்சோ, எந்த புலி அவங்கிட்ட ஒரு மௌனமான அன்ப பகிர்ந்துச்சோ, அந்த புலி இப்போ உயிரில்லாம அசைவற்று கிடக்குது. அத அவங்க அடக்கம் செய்ய எடுத்துட்டு போறாங்க. அந்த பையன் என்ன பண்ணான்? அந்த பையன் எந்த அழுகையும் ஆர்ப்பாட்டமும் இல்லாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அவனோட அந்த இறுதி வார்த்தைகள் குறிப்புகள்ல பதிவாகியிருக்கு. என் நண்பனால் பேச முடியாது, அவனை காப்பாற்ற என்னாலும் முடியவில்லை. இத படிக்கும்போது எனக்கு உண்மையிலே கண்ணீர் வந்துருச்சு. இந்த வரிய நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். வரலாறு போர்களை மட்டுமே நினைவில் கொள்கிறது, ஆனால் குழந்தைகள் தங்கள் நண்பர்களை நினைவில் கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த மூலக் குறிப்போட வரி போரோட நிஜமுகத்தை காட்டுது. ரொம்ப ஆழமான உண்மை. ஆமா, வரலாற்று புத்தகங்கள்ல 2ஆம் உலகப் போர்னா பேர்ல் ஹார்பர் தாக்குதல், ஹிரோஷிமா நாகசாக்கி குண்டுவீச்சு, எத்தனை ஆயிரம் பேர் இறந்தாங்கன்னு புள்ளிவரங்கள் மட்டும்தான் இருக்கும். மெட்ராஸ் மிருகக்காட்சி சாலையில அரசாங்கத்தோட பயத்தால சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த புலியோட மரணம் எந்த வரலாற்று பதிவேட்லயும் இருக்காது. ஆனா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் உலகப்போர் செஞ்ச மிகப்பெரிய பேரழிவு அதுதான். கண்டிப்பா. ரத்தக் களரி, இடிந்த கட்டிடங்களை தாண்டி ஒரு குழந்தையோட மனசுல உருவாக்கப்பட்ட அந்த வெறுமைதான் போரோட உண்மையான கொடூரம். ஒரு பள்ளிக்கூட வகுப்பறையில ஆச்சரியத்தோட தொடங்கின ஒரு பையனோட பயணம் மிருகக்காட்சி சாலையோட இரும்பு கம்பிகளுக்கு வெளியே தன்னோட மௌன நண்பனோட சடலத்தை பாக்குற ஒரு இருண்டு புள்ளியில முடிஞ்சிருக்கு. ரொம்ப சோகமான முடிவு. அந்த நிமிஷம் அந்த புலியோட உடல் மட்டும் புதைக்கப்படல, மனிதர்கள் மேல, இந்த உலகத்தின் மேல அந்த பையனுக்கு இருந்த தூய்மையான நம்பிக்கையும் சேர்ந்தே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ இந்த ஆழமான உரையாடல முடிக்கிறப்போ உங்களை நோக்கி நான் ஒரு ஆழமான கேள்வியை வைக்க விரும்புறேன். பழைய மெட்ராஸ்ல நடந்த அந்த போர் முடிஞ்சு பல தசாப்தங்கள் ஆகிடுச்சு. ஆனா அந்த பையனோட மனசுல அந்த புலியோட மௌனமும் அதன் மரணமும் வாழ்நாள் முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆமா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலயும் போர் மாதிரி பெரிய நெருக்கடிகள் இல்லைன்னா கூட இந்த சமூகம் என்ன சொல்லுமோ, மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கற்பனையான பயத்துக்காகவோ தற்காப்புக்காகவோ யாருக்கும் தெரியாம இது போல எத்தனை மௌன நண்பர்களையும் தூய்மையான உறவுகளையும் ஆசைகளையும் நம்ம பலி கொடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வரலாற்ற வெறும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி துல்லியமா அளக்காம அந்த சிறுவனோட தூய்மையான கண்களோடு உலகத்தை பார்க்க நாம எப்ப பழக போறோம்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த ஆழமான உரையாடலை நாங்க நிறைவு செய்றோம். மீண்டும் சந்திப்போம்.